திருச்சிற்றம்பலம். நோயால் வருந்தி உனை 100 குரல் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேழல் அருங்குழவிக்கு அன்று முலை கொடுத்தாய் நீயலவோ முன். திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 21 பாடல் எண் 101. சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுக துக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவன் அருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடி இரு. சும்மா தனு வருமோ, சும்மா என்றது காரணமின்றி என்னும் பொருட்டால் காரணமின்றி காரியம் நிகழாது என்பதும் காரணத்திற்கும் காரியத்திற்கும் நிலைக்கலன் ஒன்றே ஆதல் வேண்டும் என்பதாலும் உயிருக்கு உளவாகிய தனு கரணம் முதலான உடம்பாகிய சுமைக்கும் சும்மா பிணி வருமோ, பிறவியாகிய பிணி நோயும் காரணமின்றி உயிரை பற்றுமோ, சும்மா வருமோ சுகதுக்கம் உயிர்கள் படும் இன்ப துன்பங்களாகிய சுக துக்கங்களும் காரணமின்றி காரியப்படுமோ, நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள் செய்விப்பது என்றால் இந்த இன்ப துன்பங்கள் என்கின்ற வேறுபாட்டுக்கு காரணம் நாம் முற்பிறவிகளில் செய்த வினைக்கு ஈடாக முதல்வனுடைய திருவருள் உயிர்கள் செய்யும் செயல்களை நல்வினை தீவினைகளை நோக்கி இவை புண்ணிய பாவம் என வகுத்து அந்த செயல்களின் பயனை தருபவன் இறைவன். அந்த செயல்கள் வினைகள் ஜடம் ஆதலில் உயிர்கள் முற்பிறவிகளில் செய்த வினைக்கு ஈடான இன்ப துன்பங்களை முதல்வன் திருவருளே கூட்டுவிக்கின்றது. அந்த இன்ப துன்பங்களாகிய வேறுபாட்டுக்கு காரணம் நாமே அன்றி பிறர் ஆகார் என்பதை உணர்ந்து பிறரை நோகாது அவற்றுக்கு காரணமான வினையை செய்தது தானே என்பதால் அவரவர் செய்த வினையை அந்தந்த உயிர்களே அனுபவிக்குமாறு அறிந்து கூட்டுவிப்பதும் முதல்வனது திருவருளையே நோக்கி நிற்பாயாக. நாம் முன் செய்த வினைக்கு ஈடாகவே தனு கரணங்களும் முன் செய்த வினைக்கு ஈடாகவே பிறவி நோயும் முன் செய்த வினைகளுக்கு ஈடாகவே இன்ப துன்பங்கள். இவற்றிற்கு காரணம் நாம் முன் பிறவிகளில் செய்த வினையின் பயன்களே என்பதை உணர்ந்து அதை நோக்கி பிறரை நோகாது அவரவர் செய்த வினையை அறிந்து கூட்டுவிக்கும் திருவருளையே நோக்கி நிற்பாயாக. எய்தவன் இருக்க அம்பை நோவது என் எய்தவனையே நாடி இருப்பாயாக. அதனால் வினை தாக்கமும் இராது வினையும் ஏறாது. 102வது பாடல். பொல்லாத தீவினையில் போகார்கள் போனாலும் எல்லாம் சிவன் செயலே என்றிருப்பர் நல்லார்கள் நற்றும் கமலை எல்வாள் ஞான பிரகாசன் அருள் சற்றும் பிரியாதவர். திருவருளுக்கு ஆளான நல்லார்கள் எந்நிலையிலும் திருவருளையே உணர்ந்து நிற்பர். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன் என்ற உறுதிப்பாடோடு இருப்பர். இறைவனது திருவருளையே பற்றி நிற்கக்கூடிய நல்லார்கள் வாழும் திரு கமலையில் வாழ் ஞான பிரகாசன் அருள். நம் குரு முதல்வர் குருஞான சம்பந்த பெருமானுடைய குரு கமலை ஞான பிரகாசனுடைய திருவடிகளை விட்டு சற்றும் பிரியாத நல்லார்கள் பொல்லாத பிறவி நோயை தரும் தீவினையிலும் போகாதவர்கள் அங்கனம் போனாலும் எல்லாம் சிவன் செயலே என்று இருப்பர். எஞ்சான்றும் எப்பொழுதும் தாமாக ஒரு செயலை செய்தலும் இல்லை ஒன்றை நுகர்தலும் இல்லை. ஓரொரு கால் அங்கனம் செய்தாராயினும்
அதுவும் இறைவனது திருவருள் செயல் எனவே கொண்டு செய்வர். அன்பால் சண்டேச நாயனார் சிவபூஜை செய்த பொழுது அந்த பால் குடத்தை தன்னுடைய காலால் தட்டிய தந்தையின் காலை கோலால் தாக்க அது திருவருளால் மழுவாகி தந்தையின் காலை துண்டித்தது. தன் செயலன்றி திருவருள் செயலாகவே செய்ததால் இறைவனும் அவருக்கு அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்தும் நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அருள் செய்தார். திருவருளில் சிறிதளவும் நீங்கி நிற்காத நல்லார்கள் எச்செயலையும் தன் செயலாக எண்ணாது எல்லாம் சிவன் செயலே என்று இருப்பார்கள். 103வது பாடல். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதுவும் ஒன்று ஒன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின் படி என்று இரு. உயிர்களோடு உடம்பை கூட்டுவதும் ஒரு கால எல்லையில் அந்த உடம்பை உயிர்களிலிருந்து பிரிப்பதும் கூட்டிய உடம்பை பிரிப்பதும் ஒன்று ஒன்றை ஆட்டுவதும் பலதிரப்பட்ட உயிர்களுக்கு ஒன்று ஒன்றாய் அந்தந்த உயிர்களின் பக்குவ வேறுபாட்டுக்கு ஏற்ப பிறப்பின் கண் விட்டு ஆட்டுதலும் இன்பத் தொட்டிலே உயிர்களை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் சகல நிலையில் முன்வினைக்கு ஈடாக இன்பத் துன்பங்களை தூக்குமாறு செய்து பின் அவற்றில் உவர்ப்பு வருமாறு அடக்குவதும் காட்டுவதும் சகல நிலையிலுள்ள உயிர்களுக்கு உலகத்தை காட்டுதலும் அருளாளர்களுக்கு தன்னை காட்டுதலும் திருவருளில் தலைப்பட்ட உயிர்களை மும்மலங்களும் செயல்படா வண்ணம் மடங்கி நிற்குமாறு செய்வதும் கண்ணுதலோன் முன்னமைத்த நெற்றியில் கண்ணை உடைய பெருமான் முன் அமைத்த உயிர்கள் செய்த வினைக்கு ஈடாக அவன் முன்னமே அமைத்து வைத்த நெறியன்றி பிற ஆகாது என்று அறிவாயாக. பேறு இளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவழ்பட்டது. உயிர்களோடு உடம்பை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் உயிர்களுக்கு பலதரப்பட்ட பிறவிகளில் செலுத்தி ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் உன்னை காட்டி என்னை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர்ப்பதும் கண்ணுதலோன் முன் அமைத்த பட்டோலையின் படி என்று இருப்பாயாக. 104வது பாடல். உள்ளது தான் போமோ மற்ற இல்லாதது வருமோ பள்ளமே வெள்ளம் பரவாதோ கள்ளமாய்ப்பித்து போலே பிதற்றும் பேதை மட நெஞ்சமே செத்து போனானோ சிவன். உள்ளதுதான் போமோ அவரவர் செய்த வினைக்கு ஈடாக இன்பத் துன்பங்கள் வரும். மற்ற இல்லாதது வருமோ செய்யாத செயலுக்கு பயன் விளைதலும் எவ்வாற்றானும் இல்லை. பள்ளமே வெள்ளம் பரவாதோ பள்ளத்தை நோக்கி வரும் வெள்ளம் போல அவரவர் செய்த வினையின் பயன் வினைகளை செய்த அந்தந்த உயிர்களையே வந்து அடையுமாறு நம்மை வந்து அடையுமாறு கூட்டுபவன் சிவன். அதனால் அவற்றை அடையவும் நீக்கவும் கருதி பல பல நினைத்தும் சொல்லியும் அலமறுதல் அறியாமையாகும். கள்ளமாய் பித்து போல பிதற்றுதல் அவரவர் செய்த முன் வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை இறைவனே கூட்டுவிக்கின்றான் என்பதை உணராமல் தனக்கு அமையாத நல்வினை பயனை கவர நினைப்பதுவும் தீவினைகள் அமைந்த பொழுது அதனை வீழ்த்துவதற்கு நினைப்பதுவும் பேதை மட நெஞ்சமே அறிவில்லாதவர்களுடைய செயலை ஒக்கும். எல்லாம் அவன் செயல் என அமையாது தன் செயல் என மயங்கி நிற்றல் பேதை செயல் ஆகும். அதனால் பயன் ஒன்றுமில்லை. பள்ளத்தை நோக்கி வரும் வெள்ளம் போல நாம் செய்த வினையின் பயன் நம்மை வந்து அடைந்தே தீரும். 105வது பாடல். ஈசன் பலகீனன் என்ற கால்
ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதுவும் தான் ஆனால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து. குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் சிவசமாதியில் இருந்த ஆலயம் சிவாலயமாகவே முறைப்படி நித்திய நைமித்திய வழிபாடுகள்லாம் நடைபெற்று வந்த காலத்தில் 7வது குருமகா சன்னிதானத்தின் காலத்தில் சிலர் சொல்லை கேட்டு இந்த ஆலயத்தை ஒரு சமாதி கோயில் என்று தஞ்சை மன்னன் அக்கோயிலை இடிக்க நினைக்க அந்த தஞ்சை மன்னனுடைய கண்ணும் இழந்து பின் தனது குற்றத்தை உணர்ந்து குருமூர்த்திகளை அடைந்து மன்னிப்பு வேண்டி அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் மன்னர் பந்தல் என்ற இடத்தில் தங்கியிருந்து பல நாள் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தை வழிபட்டு நின்றான் என்பது வரலாறு. இது சமாதி கோயில், இதை இடிக்கணும்னு சொன்ன பொழுது 7வது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ திரு அம்பலவான தேசிய சுவாமிகள் திருவாய் மொழிந்து அருளியது இந்த பாடல். ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து. ஈசனே எல்லாவற்றையும் ஆக்குவதும் ஆக்கி பின் அழிப்பதும் என வல்லமை உடையவன் ஆதலால் உயிருக்கு இடமாகிய இந்த உடம்புக்கும் பிறரால் அழிதல் கூடாமை. அவற்றிற்கு துன்பம் செய்தவர் பிறர் என்று அவரை வெறுத்தல் வேண்டாம், நொந்து வெறுத்தல் வேண்டாம். எல்லாவற்றையும் ஆக்கும் முதல்வனே உயிர்களின் பொருட்டு இந்த உலகையும் உடம்பையும் ஆக்கி பின் ஆக்கி அழிப்பதும் அவனானால் பிறரை இவர் கேடு செய்தார் என்று நொந்துதல் எதற்கு? இவர் கேடு செய்தவர் என நினைத்து சிலரை வெறுத்தல் வேண்டாம். திருச்சிற்றம்பலம்.